Hi friend, welcome to my channel. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் நம்ம யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டு மொபைல் எப்படி ரீசெட் பண்ணலாம் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மொபைலில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலோ அல்லாட்டா நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் சேல் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்தால் அப்போ நம்ம மொபைல் ரீசெட் பண்ணுவோம். அதை எப்படி ஈஸியாக பண்ணலாம் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் காண்ற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுற ஆப்ஷன் டைரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. செட்டிங்ஸ் பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது இங்கே சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம். அதை கிளிக் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பேஜில் ரீசெட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் லாஸ்ட்டாக காணலாம். அதை கிளிக் பண்ணலாம். ரீசெட் பண்ண முன்னாடி முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய ஒன்று, நம்ம மொபைலில் சேவ் ஆகிருக்க காண்டாக்ட் டீட்டெயில், ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பேக்கப் எடுத்து வேறொரு மொபைலில் அல்லாட்டா லேப்டாப்பில் சேவ் பண்ணிக்கோங்க. இது முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காகன்னா, நம்ம மொபைல் ரீசெட் பண்ணும்போது நம்ம மொபைலில் இருக்க ஆல் டேட்டாஸ் எல்லாமே டிலீட் ஆகும். ஸோ அதனால் எல்லா டீட்டெயில்ஸுமே பேக்கப் எடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ரீசெட் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் லாஸ்ட் ஆப்ஷன் எரேஸ் ஆல் டேட்டா, அது கிளிக் பண்ணலாம். எரேஸ் ஆல் டேட்டா பேஜில் கீழே எரேஸ் ஆல் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய மொபைல் லாக் ஸ்க்ரீன் பின் நம்பர் கேட்கும், அதை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் எரேஸ் ஆல் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கீழே காணலாம். அதை கிளிக் பண்ணி நம்ம மொபைல் ரீசெட் பண்ணலாம். ரீசெட் பண்ண முன்னாடி நம்ம மொபைலில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே பேக்கப் எடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம பார்த்தது நம்ம மொபைல் ரீசெட் பண்ணது எப்படி, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்தது. ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.